மெஸ்ஸஸ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா சரியாக பக்கத்தில் டவுனில் நிற்கிறோம். அதுவும் பேங்க் முன்னால் நிற்கிறோம். நாங்கள் இப்போ பக்கத்தில் டவுன் இருக்கா சுற்றி பார்ப்போம்னு இருக்கோம். சுற்றி பார்க்குறத விட உங்களையும் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இதான் சிடிபி பஸ் ஸ்டாண்டு. பஸ் கவர்மெண்ட் பஸ் இதெல்லாம் நிப்பாட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அதில் பேருந்து நிலையம் இருக்குது. இந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்ட் இதுகள் அப்படி இது போனோம் என்றால் அங்கால ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிப்பாட்டுற இடம் அங்கால தான் நிற்கிறது. தனியார் பேருந்து நிலையம் எல்லாம் அங்கால தான் இருக்குது. இதெல்லாம் நிப்பாட்டுவாங்க. இதில் யாழ்ப்பாணம் பருத்துற பஸ் நிற்குது. இதில் அப்படியே எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் தான். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கு இல்லை நீங்கள் இருக்கணும். இதுதான் மரக்கரை சந்தை மேலே நாங்கள் அதுக்கு போவோம் வாங்க மேலே. இதில் அப்படியே பலசர கடைகள் இருக்குது. இதில் ஒரு டெய்லர் ஷாப் இருக்குது. இதெல்லாம் படியால் மேலே போகணும். 7வது மாடியில் தான் இருக்குது. ஏறின உடனே முன்னுக்கு ஒரு பலசர கடை ஒன்று தான் இருக்குது. இங்கால தான் கரைச்சிங்க. இதில் ஒரு நல்ல வாழைப்பழ கடை இருக்குது. அதில் மருந்தடிக்காத பழங்கள் இருக்குது. மரக்கரை சந்தை. இதில் பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் கிடக்குது. எங்கேயால் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவரால் கனவுலையில் நீட்டுப்பட்டி மூடல் அதுகள் பின்னி கொண்டிருக்கா. அது முடிஞ்சால் போவோம். கனகப்பரி பேர் ஆக்கலாக இருக்குது. இந்த மாம்பழங்கள் பெருசாவில் மாம்பழம் சின்னன் ஒரு மாம்பழம் 100 ரூபா கிலோ. சரி, தேங்காய் என்ன விலை போகுது? சின்ன தேங்காய் 180. சரி, 180 100 அப்படி போகுது. சரிங்க. இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பழக்கடை ஒன்று இருக்குது. வாழைப்பழங்கள் இங்கே ஃபுல்லாக பழக்கடை. மாம்பழம் விளாம்பழம் எல்லாம் கருத்த குழம்பு அப்படி அந்த கிளிச்சண்டு அந்த என்ன ஏதாவது மரக்கறிகள் வாங்க போறீங்க வீட்டுக்கு? தேசிக்காய் இப்போ கிலோ 1000 ரூபா கிட்ட போகுது. சரியான விலை போகுது தேசிக்காய். மழை தானே இப்போ, அதனால் என்னவோ சரியா ஆக்கிறது கூட. ஆனால் என்ன வெங்காயம் எவ்வளோண்ணா கிலோ? வெங்காயம் கிலோ சாமி 170. தக்காளி சரியான விலையாகும். இப்போ என் கூடி கேரட் என்ன மாதிரி போகுது? கொழும்பு பக்கம் இல்லை 1000 ரூபா போகுது போல கிலோ. தேசிக்காய் விலைன்னு தான் கேள்விப்பட்டோம். தேசிக்காய் கிலோ 100 ரூபாவாம். 1000 ரூபா போனது. அப்படியே எங்களை போவோம். உடனே நிற்கலாது பார்த்து கொண்டு இடங்களை சுற்றி பார்ப்போம். அப்படியே என்னென்ன சந்தை கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. பற்றியான மாதிரி இப்போ ஆக்கள் வாங்குகிறாங்க, சாமான்கள் வாங்குறாங்க. இந்த அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துகிற எல்லா சாமானும் இருக்கிற கடை வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சின்ன கத்தி ஒன்று இருக்குது. கத்திகள் எல்லாம் வைக்கணும். ஊசிகள், சீப்பு, பல்ப்பு, கையில் வடி அப்படி அந்த எல்லா சாமானும் விற்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. சந்தையிலேயே இருக்குது. அப்படியே ஒரே இடத்துல. இதில் அப்படியே சந்தைக்கு வாஷ் ரூம் க்ளீன் இல்லாமல் இருக்குது போல கிடக்கு. சரியான துப்புரவுகளை மேற்கொள்றதில்லை போல கிடக்கு. பாய்க்கிறார்களும் சரி. இது சந்தையிலேருந்து அப்படியே நாங்கள் பின்பக்கம் பார்த்தோம்னா வியூ அப்படி இருக்க தெரியும். சந்தையில் பின்பக்கம் இங்கால அப்படியே நாங்கள் அதில் பார்த்த தனியார் பேர் வந்து நிலையம் தானே அப்படியாது. இதில் பார்த்தோம்னா சின்ன வயசில் நாங்கள் மண்ணெல்லாம் கிண்டி விளையாடுவோம். பேங்க் இதுதான் கோயம்புத்தூர் பிரான்ச். அது முதல்ல அங்கே இருந்தது. அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சொன்னோம். நாங்கள் அப்படியே இறங்குவோம். பின்வாசல் இறங்கி கீழே போயிடும்.
இப்போ நாங்கள் இறங்கி வந்துட்டோம். இதுதான் சைக்கிள் பார்க், சைக்கிள் பைக் அதுகள் எல்லாம் பார்க் பண்ணுற சந்தைக்கு வரார்கள் எல்லாம் பார்க் பண்ணுறேன். இங்கே இதுலேயும் ஒரு கட்டண கழிப்பிடம் ஒன்று இருக்கும். மேலே இருக்கிறது ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். இது கட்டணம் செலுத்தி போல் அதுலேயும் இருக்குதாங்க லேடிஸுக்கு, இதில் ஜென்ஸுக்கு. நாங்கள் அப்படியே மீன் சந்தை பக்கம் போவோம். மீன் சந்தையில் என்ன மாதிரியான நிலவரம் பண்ணுறதை ஒருக்கா பார்த்துட்டு அதை வீடியோவில் போடுறோம். இங்கால உடுப்பு கடைகள் இருக்குது, நல்ல நல்ல உடுப்புகள் இருக்குது. மீன் சந்தைக்கு அந்த முதலாங்குறுக்கு தெரு அகலத்துலாம் மீன் சந்தை இருக்குது அந்த ரோட்டில். இதில் பார்த்தீங்கன்னா சரியான உடுப்பு கடைகள், ஃபுல்லாக உடுப்பு கடை. இதில் இப்போ வாகனங்களை பார்த்து அங்கே கிளம்பி போவோம். இங்கேயும் சரியான க்ரௌடாக தான் இருக்குது. திங்கட்கிழமை தானே, அப்போ மக்கள் கூடவாக இருக்கணும். இதுலேயும் மரக்கறி எழுதிக்கணும். மீன் சந்தை பக்கத்தில் ஒரு அடியாக வாங்கிக்கணும். இதுலேயும் மாம்பழங்கள் வாங்கிக்கணும். இதில் மீன் சந்தைக்கு வராங்க. இந்த பைக் சைக்கிள் அதுகள் பார்க் பண்ணுற இடம் இதுதான். பொது மீன் சந்தை கருத்துத்துறை நகரசபையால் இது நடத்தப்படுது. இது உள்ளே போய் என்ன மாதிரி விலை நிலவரங்கள்ன்றதை பார்ப்போம். மீன் சந்தைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே இதில் ஏரல் வச்சுக்கிறாங்க. ஏரல் கடற்கரையில் தோண்டி இருக்குது. ஏரல் எவ்வளோ கிலோ? 250. அந்த ஏரல்ன்றதை மட்டி என்று சொல்லுவது. சுறா என்ன விலை போகுது? ஆ 2500. சுறா 2500 கிலோ அப்படி போகுது. அது 800 அப்படி போகுது ஏரல். பார்த்தோம்னா இங்கால மீன்கள் எல்லாமே இருக்குது. சூடை அது பெரிய மீன்கள் அது சரியான மீன் வெட்டி கொடுத்துக்கிட்டு மீன் வந்து சரியான சத்தமாக இருக்கிறதால கேட்குது. நல்ல இறாலு, சின்ன இறாலு, கொஞ்சம் பெரிய இறாலு, அது நண்டுகள் குமிச்சு விட்டு கிடக்குது. இருக்க மீன் இருக்குது. சூட மீன் தான். வெளியில் போயிருக்கு. வேற மீன் எல்லாம் வேற எவ்வளோ போகுது? 1 கிலோ 500, 1 கிலோ 300 அந்த மாதிரி போகுது. சின்னம்பலம் இதெல்லாம் மீன் சூடு. இங்கே பார்த்தீங்கன்னா கணை வேற இதெல்லாம் பார்க்க நிறைய அங்கே சின்ன ராளா கொஞ்சம் ராளை எவ்வளோ அண்ணா கிலோ? 1800. பெருசு 1500, மீடியம் சைஸ் 1800. 1800 கிலோ. சின்ன ரால் 1 கிலோ 400, 1600, 1800 மற்ற மாதிரி. இது அரைக்க 900, இது அரைக்க 1200, அது அரைக்க 800. இவாள் என்ன மீன் வெட்டி கொண்டிருக்குன்னா இதனால் வாங்கி இந்தியா பக்கம் கொடுத்தா ஒரு சின்ன காசு 100 ரூபா 200 அப்படி கொடுத்தா வட்டி தருவீங்க. அதை இதில் மாட்டு வச்சுக்கரை கூட இருக்கிறீங்களா? அப்படியே அதில் அப்படியே கோழி வச்சுக்கரை, இதில் அப்படி ஆட்டு வச்சுக்கரை. இப்போ கருவாடு வெட்டி அது வாங்குறாங்க, நிற்கிறதால கொடுக்குறா.
இதெல்லாம் இந்த வெயிலுக்கு காய வச்சிருக்கு கருவாட்டுக்கு அங்கே அதுலேயும் காய வச்சிருக்கேன். நான் மழைக்கு கொஞ்சம் அந்த ஈரழிப்பு தண்ணி பிடிச்சிருக்கு, அதனால் இப்போ காய வச்சுட்டு உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் மீன் சந்தையில் நடுவில் தான் இருக்குது. இங்கே அந்த கருவாடு விற்று கொண்டிருக்கிற ஒரு அம்மம்மா ஒரு ஆள் அவட்ட என்ன மாதிரி விலை அந்த கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். நெத்தலி என்ன பெரிய சின்ன அப்படி இறால் 2800. சூடா 500 ரூபா 400 ரூபா அப்படின்னு கடையில் இருக்கு. இது பூனி நெத்தலி கால் பூனி நெத்தலி கால் பூனி. அது என்ன மீன்? காரல். ஓகே, மலிவான விலையில் இதில் ஒரு அம்மா ஒரு ஆள் விற்றுக்கணும். கட்டாப்பாறைன்னு சொல்கிறது அதில் ஒரு சரியான விலையில் 2000 10,000 5000 விலையில் விற்கிறது. நீங்கள் வார நேரம் இந்த அம்மாட்ட கொஞ்சம் வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியே போவோம். இங்காலையும் ஒரு அம்மம்மா அவள் தான் காய போட்டு கொண்டிருக்கிறா. இதில் நெத்தலி கருவாடு அதுகள் எல்லா கருவாடும் விற்று கொண்டிருக்கேன். சரி, ஓகேங்க. சரி காய போட்டிருக்கேன். அவன் அந்த மத நேரம் கொஞ்சம் ஈரழிப்பு பிடிக்க பார்க்கும், அதனால் கொஞ்சம் வெயிலுக்கு போட்டு வைக்கிறது நல்லா. நாங்கள் அப்படியே மீன் சந்தையில் இருந்து பார்த்து நாங்கள் அடுத்து எங்கே போவோம்? வெட்டியில் போய் டீ அடிப்போம். நாங்கள் போய் டீ பக்கம் போவோம் நினைக்கிறோம். இல்லை அப்படியே காந்தி சிலை உண்டு, இந்த மூலையில் இருக்குது காந்தி சிலை வந்து இந்த சந்தையை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள், இங்கே ஆலயம் உடுப்பு கடைகள். தை மாதம் வரப்போகுது, தைப்பொங்கல் வரப்போகுது. அப்போ பட்டக்காலம் தானே நீ ஃபுல்லாகவே. அப்போ பட்டத்துக்கு ஃபேமஸ் என்றாலே வெள்ளட்டுத்துறையில் அது பட்டத்துறையில் அது கலராக இல்லை, அந்த குறைய நிறத்தில் ஏற்றுறவை. இங்கே பார்த்தீங்கன்னா பல வர்ணங்களில் பட்டங்கள் காட்டி இங்கே ஏற்றுறவை. இந்த இப்போ பிக்சராக்காண்டி வச்சிருக்கிறேன் கடையில். இங்கே அப்படி ஜட்டி பக்கம் வந்தோம்னா புது கடைகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இந்த சிங்கர் கம்பெனி அந்த கம்பெனிகள் எல்லாம் போட்டு ஏசி ஃப்ரிட்ஜ் அதுகள் எல்லாம் ஃபோனுகள் எல்லாம் சேர்த்து விற்கிற மாதிரி ஒரு கடை உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொட்டடி பிள்ளையார் கோயில் இருக்குது. இதால் போனோம்னா நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் அதுகள் இருக்குது. பருத்தித்துறை போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் போட்டுக்கிறது நீதிமன்ற வீதி. இதில் ஒரு கேணி இருக்குது, இந்த பிள்ளையார் கோயில் இந்த கேணி. பஸ்ஸுகள் இதில் நிற்கிது என்றால் டேர்ன் முடிச்சுட்டு கொண்டு வந்து டவுனில் விடையிலாதான டேர்ன் முடிஞ்ச பஸ்ஸுகள். அப்போ இந்த சைட்டில் அடிச்சுட்டு பிறகு இந்த டேர்ன் வர நேரம் எடுத்து கொண்டு போயிடும். இப்போ அது வரைக்கும் இந்த இதுகள்லாம் நிற்கும், இந்த பஸ்ஸுகள் எல்லாம். கடற்கரைக்கு கிட்ட ஏண்டி போகிறோம், அதனால் அப்படியே நல்லா காற்று அடித்து கொண்டு இருக்குது. இதுதான் கொட்டடி பிள்ளையார் கோயில் முகப்பு. பிள்ளையார் ஒரு வணங்கிட்டு பிள்ளையாரப்பா. இதில் ஒரு குவன் ஸ்டூடியோன்ற ஒரு ஸ்டூடியோ இருக்குது. இது எப்படியும் ஒரு 100 வருஷத்துக்கு மேற்பட்ட தலைமுறையாக இது நடத்தி கொண்டு வரணும் இந்த ஸ்டூடியோ. இப்போ இந்த பேரனோ ஐசி பாஸ்வேர்ட் ஃபோட்டோ எல்லாம் இங்கே தான் எடுக்கிறேன். வேறு ஸ்டூடியோக்கள் இருந்தாலும் இது அந்த காலத்துலேருந்தே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்டூடியோ. ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா செட்டி கிட்ட வந்துட்ட மாதிரி தான் அந்த துறைமுகம் லாஸ்ட் வீடியோவே போட்டிருந்தோம். வந்துட்டாங்க தான் அந்த ஜட்டியடி சந்தி. இதில் அந்த பைரவர் கோயில் இருக்குது. இதுதான் அந்த ஜட்டி கடை, ஆமிக்காரண்ட கடை. இங்கால ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. இவரை தடியில் வாகனங்கள் வருது, கரையை அனுப்பம்.
இந்த இவ்விடத்துல தான் நேற்று ஒரு ரசாயன பதார்த்தங்களால் ஒரு நுரை ஒன்று உருவாகினது கடற்கரையில். அந்த வீடியோ நேற்று எடுக்கலாம் போட்டுது. அப்போ இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம் பாருங்க. ஏன்னா நேற்று காலமே ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10-11 மணியான இந்த நுரை ஒன்று சரியான எல்லோரும் பயந்த என்னவாக இருக்கும் அப்படின்ற சரியா இதெல்லாம் பறந்து சேரோ சம்பவம் குளிச்சு போட்டு விட்ட மாதிரி சரியான நுரை இவ்வளவெல்லாம் பறந்து தெரிஞ்சது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் காலால் அடித்து விளையாடி கொண்டு இருந்தது. அதை இந்த வீடியோட கடைசியில் ஆட் பண்ணுறோம் பாருங்க. பார்த்தீங்களா கடல் சரியாக அடிக்குது, காற்றோட கதைக்கிறது கேட்குதோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா அடிக்குங்க. இதெல்லாம் அந்த காலம் கட்டின ஒரு கட்டிடம் வந்து சேதத்துக்குள்ளாயிட்டு நேர பொழுதுண்டா இதில் ஆக்கள் எல்லாம் பார்க்குறாக்க வந்து பொடிகள் எல்லாம் செட்டு அனுப்பினோம். இங்கே போல் ரொட்டி நல்ல டீ எல்லாம் குடிச்சு கொண்டு கடற்கரை காற்றோட ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு இடம் உண்டு. வேறு அனோயன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கார். வேறு டிஎஸ்ஓல்மேட் என்ற ஒரு இன்ஸ்டா பக்கம் வச்சிருக்கார். செலிபிரிட்டியாக இருந்தேன். போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதை வியூ பண்ணி பாருங்க. போட்டுகள் எல்லாம் தள்ளாடி அவடத்தடியில் தான் அந்த நுரையெல்லாம் இது ஃபுல்லாகவே நுரையாக தான் இருந்தது. அதோட அப்படி இதெல்லாம் எல்லாம் பறந்து அங்கால எல்லாம் போய் தெரிஞ்சது. அவடத்து தான் கூட சின்ன பிள்ளைகள்லாம் இருந்து விளையாடி கொண்டு அது என்னத்துக்கு அப்படி அந்த நுரை வந்தேன்னா சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அந்த சரியான பெரிய மழை ஒன்று பெஞ்சது தானே, அதோட அப்படியே கடல் தண்ணியோட இங்கே இருந்து வந்த கழிவு நீர்கள் கலந்து அது தாக்கத்துக்குள்ளாகி கடலுக்குள்ளே மல்கா போன்ற தாவரங்கள் வளர்றாங்க. அதுகள் எல்லாம் தாக்கத்துக்குள்ளாகி அந்த நுரை வந்திருக்கலாம். அது பெரிய மழை பெய்யக்க வரக்கூடிய ஒன்று தான். அது பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் கவனமாக இருந்துங்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் பட்ட காலம் ஒன்று தெரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்டம் எல்லாம் ஏறி நிற்கிது. எந்த பக்கம்னா வெள்ளட்டுத்துறைக்கு போகிற ரோட்டு இதெல்லாம் கடல் இல்லையா, அதை அடித்து கீழால் அடித்து ஃபுல்லாக எல்லாம் கட்டெல்லாம் அடித்து போயிருக்குது. அதுக்காண்டி இது விழுந்தாலும் வந்து அது பாதுகாப்பு வேலையை கொண்டு கட்டியிருக்கணும். அது அதில் எல்லாம் விழுந்து கல் கொட்டி வச்சிருக்கணும். அது இந்த பக்கம் தான் வெல்வெட்டுத்துறை பக்கம் போகிறது. வெல்வெட்டுத்துறை பக்கம் தை பொங்கலுக்கு பட்ட திருவிழா நடக்கிறது. விதவிதமான பட்டங்கள் எல்லாம் ஏற்றி அங்கே போட்டியாக நடக்கிறது. இந்த நாங்கள் கடைசியில் ஆட் பண்ணுறேன்னு சொன்ன வீடியோ இதுதான். வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்கெல்லாம் நுரையாக மேலாலையெல்லாம் மல்லி கொட்டி கொண்டு இருந்த நாங்கள் 2 கதைச்ச அந்த இடத்துல தான் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நுரையாடில் விளையாடுறது. அந்த காற்றுக்கெல்லாம் அவங்களோட ரோட்டெல்லாம் சைட்டெல்லாம் பறந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் இதோட வீடியோ நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறோம்.